வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுரக்காயில ஒரு அடை பண்ணலாங்க. சுரக்காய் நீர் சத்து நிறைய உள்ள ஒரு காய்ங்க. இதுல அடை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்டியா எம்மியா நல்ல முறுமுறுன்னு இருக்கிற அடை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேங்க. சுரக்காயை துருவி வச்சுக்கலாங்க. துருவி வச்சுக்கிட்ட சுரக்காய் ஒரு டம்ளர் இருந்தால் புழுங்கரிசி ஒரு டம்ளர் போட்டுக்கலாங்க. அதே மாதிரி பச்சரிசி ஒரு டம்ளர், ஆக மொத்தம் 2 டம்ளர். ஒரு டம்ளர் சுரக்காய் இருந்தால் 2 டம்ளர் அரிசி போட்டுக்கலாங்க. அரிசியை ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாங்க. சுரக்காய் அடைக்கு நம்ம 1 டம்ளர் சுரக்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க. அரிசி ஊறிடுச்சுங்க பாருங்கள். நல்லா 2 ஹவர்ஸ் அரிசி நல்லா ஊறிடுச்சு. அதுக்கு சிகப்பு மிளகாய், கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளிங்க. எந்த அளவு புளி எடுக்கிறோமோ அதே அளவு வெல்லம், அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாங்க. சீரகம் ஒரு 2 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் இந்த மிளகாய், இந்த சீரகம், புளியை குட்டி குட்டி பீஸாக பிச்சு போட்டுக்கலாங்க. இல்லாட்டினா அரைப்படுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். என்னால் குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம். இந்த சீரகத்தை போட்டுக்கலாங்க. அப்புறம் வெல்லத்தை பொடி பண்ணி போட்டுடலாங்க. சுரக்காயை இப்படி நைஸாக அரைச்சிட்டோங்க. ஏன் நைஸாக அரைக்கிறோன்னா அரிசி நல்லா குருணையாக அரைக்கணுங்க. அதனால் எல்லா சாமானமும் போட்டு முதல்ல சுரக்காயை நைஸாக அரைச்சிட்டு அப்புறம் அரிசியை தண்ணி இல்லாமல் போட்டு குருணையாக கெட்டியாக அரைச்சிக்கலாங்க. இப்போ அடமாவை நல்லா குறக்குறான இது மாதிரி குறக்குறான பெரிய ரவை சைஸில் அரைச்சி வச்சுக்கலாங்க. இந்த அளவு கெட்டியாக இருக்கணுங்க. அப்போ தான் அடை தட்டுறதுக்கு நல்லா வருங்க. அது கூட நல்லா நிறையா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் நல்லா 1 கப்பு அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை போட்டுடலாம். போட்டுட்டு இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளித்து கொட்டிடலாங்க. நம்மளோட அடமாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அரிசியை இது மாதிரி போட்டு நம்ம நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாங்க. அரிசி போடுறப்ப தேவையான உப்பையும் அதில் போட்டுடலாங்க. புளி, காரம், வெல்லம், உப்பு இதெல்லாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணுங்க. சுரக்காய் அடை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது மாதிரி சின்னதாக கிட்டத்தட்ட நம்ம உளுந்த வடை சைஸில் இப்படி தட்டலாங்க. இப்படி அழகாக சின்னதாக தட்டினீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஓரம் ஃபுல்லாக நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு ரோஸ்ட்டாக வருங்க. அதனால் இந்த மாதிரி பெரிய அடையாக தட்டுறதுக்கு பதில் இது மாதிரி சின்ன அடையாக தட்டலாங்க. மாவோட கன்சிஸ்டன்ஸ் பார்த்தீங்களாங்க, எவ்வளோ திக்காக இருக்கிறதால தான் இப்படி அழகாக நம்மளுக்கு தட்டுறதுக்கு வருது. இது மாதிரி அழகாக சின்னதாக தட்டிக்கலாங்க. இது கொஞ்சம் மெதுவாக தாங்க சுட்டு எடுக்கணும். இது அர்ஜென்ட்டாக சுட்டு எடுத்தால் நல்லா வேகாது. உள்ளே எல்லாம் நம்ம கோர்ஸாகவும் அரைச்சிருக்கோம், ப்ளஸ் ரொம்ப கொஞ்சம் திக்காகவும் தட்டுறோம். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக 2 பக்கமும் 2 தடவை திருப்பி போட்டு தட்டி எடுக்கணுங்க. இது மாதிரி அழகாக தட்டிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இது திருப்பி போடலாம். சின்னதாக இருக்கிறதால பார்க்குறதுக்கும் லுக்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல ரோஸ்ட்டாக இருக்குங்க. நடுவில் எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாங்க, இது மாதிரி இன்னொன்று மாற்றி போட்டுட்டோம்னா அந்த எண்ணெய் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வந்துருங்க. இது மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம எவ்வளோ அழகாக இது மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக எடுக்கணுங்க. ரோஸ்ட்டாக எடுத்து இப்படி சர்வ் பண்ணணுங்க. சர்வ் பண்ணி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்படியே ஒரு சூப்பரான வீட்டிலையே தயார் செஞ்ச பட்டரு, அதை வச்சு சாப்பிட்டா அடடா இன்னும் எத்தனை அடை வேணாலும் சாப்பிட்லாங்க. சுரக்காய் உடம்புக்கு நல்லதுனால இந்த ஃபார்மில் நம்ம பெரியவங்களோ குழந்தைங்களோ சாப்பிட்டோம்னா நல்லா ரசிப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும். பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.